திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள். அதிகாரம் 5, இல் வாழ்க்கை. குறள் எண் 45. வணக்கம். திருக்குறளின் 45வது அமுத மொழியை காணலாம். இந்த குறள் இல்வாழ்க்கையின் பண்பு எது, அதன் பயன் எது என்பதை ஒரே அடியில் தெளிவாக விளக்குகிறது. இல்வாழ்க்கையின் நோக்கமே அன்பும் அறமும் தான் என்று வள்ளுவர் அறுதியிட்டு கூறுகிறார். இவை இரண்டும் இல்லாவிட்டால் அந்த இல்லறம் பயனற்றது என்பதை உணர்த்துகிறது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. ஒருவன் இல்லறம் என்னும் கடமையை மேற்கொண்டதற்குரிய சிறப்பு என்ன, அதன் மூலம் அவன் அடைவது என்ன என்று ஆராயும் வள்ளுவர், இல்வாழ்க்கை அன்பும் அறமும் நிறைந்திருந்தால் அந்த வாழ்வே முழுமையான பண்பையும் அதனால் வரும் பயனையும் தருகிறது என்று நிறுவுகிறார். இல்வாழ்க்கையின் முழுமையான நோக்கமே அன்பு என்னும் நல்லியல்பையும் அறம் என்னும் நற்செயலையும் உடையதாய் வாழ்வதுதான் என்று வள்ளுவர் பெருமைப்படுத்துகிறார். இந்த இரு அறநெறிகளையும் கடைபிடித்து வாழ்வதே இல்லறத்தின் மிக உயர்ந்த நிலையாகும். திருவள்ளுவரின் இந்த 2 குறள்களும் இல்லறம் என்பது நீடித்திருக்க நேர்மையாக பொருளீட்டி பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும், அந்த வாழ்வின் அடிப்படை அன்பும் அறமுமே என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. நாமும் இந்த அறங்களை பின்பற்றி வாழ்வோம். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.